அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் வந்து கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். ஆனால் இது பேச வேண்டிய ஒரு விஷயம் என்று தான் எனக்கு தோன்றுறது. அதாவது நிறைய சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள் நிறைய பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் அவங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரை அதை மற்ற ஏனைய மார்க்கங்களை எடுத்தோம்னா பிரதானமாக இஸ்லாம், கிறிஸ்தவ மதம், யூத மதம். இப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த சார்பாக நாங்கள் பேசும்போது திருமணத்துக்கு திருமணத்துக்கு முன் உடல் உறவு வந்து கொண்டாடுறது அது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்காத ஒரு விஷயம், ஹராமான விஷயம். அதாவது கல்யாணத்துக்கு முந்தி வந்து செக்ஸ் செய்கிறது வந்து இஸ்லாம் ஹராமாக்கின ஒரு விஷயம் என்று சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரையில் அப்படி இப்போ குரானும் சரியான ஹதீஸை நாங்கள் இருக்கிறோம்ல, திருமணத்துக்கு புறத்தான் உடல் உறவு ஆண் பெண்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்வது அப்படி இருக்கிறது நான் ஏற்றுக்கொள்வது தெளிவானது. ஆனாலும் உடல் உறவு என்ன என்று நாங்கள் விளங்கிக்கணும். உடல் உறவு வந்து அந்த அர்த்தங்கள் நிறைய இருக்கு. இப்போ சுய இன்பம் வந்து ஒரு வகையில் ஒரு உடல் உறவு, அது இஸ்லாத்தில் ஹராமாக்காத ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து தரூரா என்று இஸ்லாத்தில் ஒரு விஷயம் இருக்கு. குரானில் சஹீஹான ஹதீஸ் அது எப்படி விளக்க வைக்கிறதுல, அதாவது தரூரா வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் ஹலாலாக்கப்படுவது சில காரணங்கள் சுற்றி தேவையான காரணங்கள். உதாரணத்துக்கு வந்து இந்த பட்டு சில்க் என்று சொல்லுவாங்க. பட்டு வந்து ஆண்களுக்கு பொதுவாக ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கினாலும் சில காரணங்களில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. உதாரணத்துக்கு சஹீஹ் முஸ்லிமில் ஒரு சஹாபி இரண்டு சஹாபாக்களுக்கு இது ஹலாலாக்கப்பட்டது என்று தெளிவான ஆதாரம் இருக்கு. ஆனால் ஹராம் என்று இருந்தாலும் அது ஹலால் என்று சில காரணங்களுக்கு அது ஆளாகும். திருமணத்துக்கு முன்னர் வந்து இந்த வந்து உடல் உறவு கொண்டாடி வந்து அப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நவீன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம்தான், நீங்கள் உடல் உறவு செக்ஸ் அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா, செக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக், சில உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம், நோய்கள் வரலாம். நிறைய காலங்கள் உடல் உறவு கொண்டாமல் இருக்கிறவர்களுக்கு வந்து சில பிரச்சனைகள், மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனை வரலாம் என்று இப்போ நவீன விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த காலகட்ட மையமாக வச்சு எங்களுக்கு சொல்லலாம், உடல் உறவு கொண்டாட வேண்டும். ஒரு சில உங்கள்கிட்ட நீயத்து தான் அங்கே முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதை தவறாக விளங்கக்கூட வேண்டாம். வந்து சுய இன்பம், மாஸ்டர்பேஷன் என்று சொல்லலாம். சுய இன்பம் ஹராம் இல்லை, அதில் கொண்டாடுறது. சில விஷயத்தில் வந்து சில படங்கள் பாட்டு ஒரு ஆசைகளை தன்னாக பூர்த்தி செய்கிறது சில காரணத்துக்கு ஹராம். உதாரணத்துக்கு வந்து சரியான ஒரு ஆதாரம் ஹதீஸ் வந்து இருக்கு. அபுதாவுதில் ஒரு சஹாபி வந்து அபு தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவருக்கு ஜுனூபாக பட்டுச்சு. இப்போ இஸ்லாத்தில் வந்து ஜுனூபாக பட்டினா அதுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் பொதுவாக இருந்தால் ஹதீஸ்கள் சொல்லப்படுவது சரியானது. ஹதீஸில் நீங்கள் வந்து குளிப்பு வாஜிபானது, குளிப்பு வந்து கட்டாயமான ஒரு காலம், குளிக்காமல் தொழுந்தால் அந்த தொழுவை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்ட்டா இருக்கு. அப்படி என்றால் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த நேரம் அந்த சுபஹ் நேரம் எழும்பி ஜுனூபாக இருந்து அவர் அந்த குளிக்காமல் அவர் வந்து தயம்மம் மட்டும் பண்ணி இமாம் ஜமாத் பண்ணினாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு விளங்க வந்து அது ரசூலுல்லாஹ் சென்னதோட ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் உங்களுக்கு ஜுனூபாவி நீங்கள் ஏன் குளிக்காமல் நீங்கள் வாங்க? அப்போ சார் யார் சொல்லலாம், எனக்கு பயமாக இருந்தது வந்து இப்படி நாங்கள் விலங்க ரொம்ப குளிராக இருந்த ஒரு நேரம்,
அதை சுற்றி அந்த தண்ணியில் நான் குளிச்சிருந்தேன்னா எனக்கு உடல் நான் ஆபத்தாக வஃபாத்தாகி வைக்கும் கூடிய நிலப்பாடு வரும் என்ற பயத்தில் நான் தயமும் பண்ணேன். சொல்லலாம் ஒன்றும் சொல்லலை, இப்படி போனாங்க சிரிச்சு கொண்டு. இப்போ அதை அனுமதித்ததுன்னா அதாவது ஒரு காரணம், உங்களோட நீயத்தான் நாங்கள் முக்கியம். அதாவது ஒரு ஹராமான விஷயம் ஒரு காரணத்துக்கு ஆளாக பல அதை சுற்றி சில காரணங்கள் திருமணத்துக்கு முன்னர் இப்படி உறவு கொண்டாடுறது ஹராம் இல்லைன்னு தான் எனக்கு சொல்லியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு சர்ச்சை கூடிய ஒரு விஷயம். ஆனாலும் இஸ்லாம் ரொம்ப இனிமையான ஒரு மார்க்கம். அல்லாஹ் ரொம்ப இறக்கமானவன். அதை சுற்றி நீங்கள் உங்களோட கருத்தை உங்களுக்கு இதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை கருத்தை இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பரவலாக எடுத்துக்கொண்டு போங்க. வேறு என்ன வீடியோ இது பற்றி சொல்ல நான் விரும்புகிறேன்னா, என்ன டாபிக் சம்பந்தமாக பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும், அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்ஷா அல்லாஹ் எனக்கு அதை வச்சு வேறு வீடியோக்களும் எனக்கு அப்லோட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ்.